கும்பகோணத்தில் தனியார் திருமண மண்டபம், தங்கும் விடுதி மற்றும் காவல் நிலையத்தில் அடைத்து வைக்கப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்களை காலை வரை விடுவிக்காததால் போலீசாருடன் டாஸ்மாக் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் ஊழியர்கள் சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டாஸ்மாக் கடையில் பணியாற்றும் ஊழியர்களை பிடித்து அழைத்து வைக்க காவல்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிடப்பட்டது. அதன்படி கும்பகோணத்தில் செயல்பட்டு வரும் 10 டாஸ்மாக் கடைகளில் இரவு விற்பனை முடிந்து வீட்டிற்கு புறப்பட்டு 31 டாஸ்மாக் ஊழியர்களை போலீசார் கடை வாசலிலேயே பிடித்து தாராசுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம், கும்பகோணத்தில் உள்ள முத்து லாட்ஜ் மற்றும் கிழக்கு காவல் நிலையங்களில் அடைத்தனர். இந்நிலையில் காலை வரை அவர்களை போலீசார் விடுவிக்காததால் தங்களை விடுவிக்க கோரி டாஸ்மாக் கடை ஊழியர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலிட உத்தரவு கிடைத்தவுடன் தான் விடுவிப்போம் எனவும் அதுவரை விடுவிக்க முடியாது என தெரிவித்து அழைத்து வைத்திருந்தனர். தொடர்ந்து பிற்பகல் அவர்கள் அனைவரையும் விடுவித்தனர்.